தொழில் விருத்தி ஏற்படும். ஆக்சுவலாக உங்களுக்கு வருமானமே பிரச்சனை. ஆனால் இப்போ பாருங்க, நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் அடித்து மிரட்டி வாங்குவீங்க. 2ஆம் இடத்திற்கு சனிக்கு செவ்வாயின் பார்வை, அந்த செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக எந்த விஷயத்திலெல்லாம் கை வைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் இப்போ ஏதாவது ஷேர் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா, இல்லை ஏதாவது பொருள் வாங்கி விற்கிறீங்கன்னா சூப்பர், அவ்வளோ சூப்பரான டைம் உங்களுக்கு. குரு மிதுன ராசியிலிருந்து தன் பார்வையை கொடுக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. ஆனால் செவ்வாய்க்கு சனியின் பார்வையும் வருது. பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் பார்வையில் சனி இருந்தாலோ உலக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அது ரொம்ப இருக்காது. என்ன சார் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீங்க? முன்னுக்கு பின் முரணாக பேசலை, இருக்கிறத சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். அது எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி பலன்கள், சுக்கிர பயிற்சி பலன்கள்னு குறிப்பிட்ட கிரகங்களுக்கு மட்டும் போட்டுட்டு வரீங்க? ஏன் பொதுவாக பல பலன்கள்னு போட்டுட்டு வரீங்களே, ராசி பலன்கள்னு போட்டுட்டு வரீங்களே, அதில் இந்த பலன்களில் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சில பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஆக்சுவலாக இது எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, சுக்கிரன் ஒரு விதத்தில் இம்பார்ட்டண்ட், முக்கியமான கிரகம். அதே மாதிரி செவ்வாயும் ஒரு விதத்தில் இம்பார்ட்டண்ட். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, அம்மா பையன், அம்மா பொண்ணு, அப்பா பையன், அப்பா பொண்ணு, இல்லை அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. என்ன காரணம்னா இந்த செவ்வாய் தான் காரணம். எப்படி சுக்கிரன் கணவன் மனைவி உறவில் ஒழுங்காக இருக்க உதவியாக இருக்கோ, அது மாதிரி இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் உடன்பிறப்புகளுடனும் தாயாருடனும் மனஸ்தாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி சப்போஸ் இது ஒழுங்காக இல்லை அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் அக்ரெசிவ்னஸ் ஜாஸ்தி ஆகும். கோபம், வெறி, எரிச்சல், ஆளுமைத்தன்மை இதெல்லாம் ஜாஸ்தி ஆகும். இது ஆளுமைத்தன்மை தொழிலில் இருக்கலாம், ஆளுமைத்தன்மை வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க கிட்டே இருக்கலாம். ஆனால் ஆளுமைத்தன்மை அண்ணங்கிட்டையோ தம்பி கிட்டையோ அப்பா கிட்டையோ அம்மா கிட்டையோ இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்காது. அதனால தான் செவ்வாய் சில இடத்துல சட்டிலாக இருக்கணும், சில இடத்துல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கணும். அதனால் இந்த செவ்வாய் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முயற்சியில் நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த செவ்வாய் பயிற்சி நல்லா இல்லை, உங்கள் ராசிக்கோ உங்கள் லக்னத்துக்கோ இந்த செவ்வாய் பயிற்சி ஒழுங்கான இடத்துல இல்லை அப்படின்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையை ஏற்படுத்தும், மனஸ்தாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே கை ஓங்கிடுவாங்க, பலார்னு அடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம்னா இந்த செவ்வாய் கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பார், நீச்ச பங்கமாக இருப்பார், இல்லாட்டி மகரத்தில் உச்சமாக இருப்பார், இல்லாட்டி 4ஆம் இடத்துல இருப்பார், 2ஆம் இடத்துல இருப்பார். இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் செவ்வாய் இருந்தார்னா நீங்கள் பேசுகிறதே அடிக்க வர மாதிரி தான் இருக்குது. இவன் என்னப்பா அப்படி கோவப்படுறான், அக்ரெசிவாக அடிக்க வர மாதிரி செயல்படுறான்னா அதுக்கு காரணம் இந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பயிற்சி மாதம் நடந்துட்டு இருக்கு. எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. எங்கே அப்படின்னு கேட்டால், விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார், குருவோட வீட்டில். இந்த குருவோட வீடுங்கிறது அவர் உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். அதில் இந்த நல்ல விசேஷம் என்னென்னா, குரு மிதுன ராசியிலிருந்து தன் பார்வையை கொடுக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. ஆனால் செவ்வாய்க்கு சனியின் பார்வையும் வருது. பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் பார்வையில் சனி இருந்தாலோ உலக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அது ரொம்ப இருக்காது. என்ன சார் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீங்க? முன்னுக்கு பின் முரணாக பேசலை, இருக்கிறத சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ சனியுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கார், சனியுடைய 10ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கார், செவ்வாயுடைய 4ஆம் பார்வையில் சனி இருக்கார். ஆனால் அதே சமயம் இந்த செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்குது. குரு பார்வையில் எந்த கிரகம் இருந்தாலும் தன்னுடைய ஆக்ரோஷத்தன்மையை குறைச்சிரும். செவ்வாய் சனியின் பார்வையில் இருந்தால் ஆக்ரோஷத்தன்மை நெருப்பு மாதிரி இருப்பார். குரு பார்வையில் செவ்வாய் இருந்தால் வீட்டுக்குள்ளார ஒரு சிம்னிக்குள்ளார விளக்கேற்றி வச்ச எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அந்த மாதிரி குரு பார்வையில் செவ்வாய் வந்தாருன்னா ஒரு சிம்னிக்குள்ள அடங்கின நெருப்பாக இருப்பார். ஆனால் சனியின் பார்வையில் வந்தால்
வீட்டையே பற்ற வைக்கிற அளவுக்கு ஆற்றல் வந்துடும். அதனால தான் இந்த குரு பார்வையில் வர செவ்வாய் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய செவ்வாய் பயிற்சியாக இருக்குது. அதுவும் குருவோட வீட்டுக்கே போகிறார். சனியும் குருவோட வீட்டில் இருக்கார். அதனால் சனியின் பாதிப்பு குறையக்கூடிய நேரம். இந்த சனி பாதிப்பு குறையக்கூடிய செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறதுனா டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் செவ்வாய் இருக்க போகிறாரு. குருவின் பார்வையில் குரு வக்கரமாக இருக்கார். அதனால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்கள் ராசிக்கு அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். கும்பராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். கும்பராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தசமஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சத்தை நோக்கி பயணிக்கிறார். லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார். தொழில் விருத்தி ஏற்படும். ஆக்சுவலாக உங்களுக்கு வருமானமே பிரச்சனை. ஆனால் இப்போ பாருங்கள், நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் அடித்து மிரட்டி வாங்குவீங்க. உங்கள் பணத்தை தான் வாங்குவீங்க. அதுக்கு சில கேஸ் வரும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களுக்கு கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்கலேருந்து எல்லாருமே உங்களை சப்போர்ட் பண்ணி செயல்படுவாங்க. அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தை கொஞ்சம் ரகசியம் பாதுகாப்பது அவசியம். வெளி வட்டாரத்தில் அதை சொல்லாதீங்க. அதே சமயம் 2ஆம் இடத்திற்கு சனிக்கு செவ்வாயின் பார்வை, அந்த செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் யாராவது பெண் குழந்தைகள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ, திருமணமாகி கணவரோடு சேராமல் இருந்தாலோ, இப்போ அவங்களுக்கு உண்டான பிரச்சனையை உங்களுடைய சமயோஜித பேச்சின் மூலமாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணோ, இல்லை உங்கள் அண்ணன் பொண்ணோ, இல்லை தம்பி பொண்ணோ, இல்லை உங்கள் அக்காவோ, இல்லை உங்கள் தங்கச்சியோ யாரோ ஒருத்தர் திருமணம் ஆகிடுத்து, அந்த கணவரோட போகலை, சண்டை போட்டு இங்கே வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் பேசுவீங்க, உங்ககிட்ட வரும், நீங்கள் சொல்லுவீங்க நான் பார்த்துக்கிறேன் ஓகேன்ட்டு முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட பேசிவிட்டு அவங்க பொண்ணோட வீட்டுக்கார்ட்ட பேசி சமாளித்து அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஸோ உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேச்சினால் ஒரு குடும்பம் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்பம் சேர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய கௌரவம் உயருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கௌரவம் உயர்றதுனால என்ன ஆகும்? உங்களுடைய மரியாதை உயரும். மரியாதை உயர்றதுனால செல்வாக்கு உயரும். செல்வாக்கு உயரும்னா அந்த ஏரியாவில் பெரிய மனிதர்கள் உங்களிடம் அணுகுவார்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக. ஸோ மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய நேரமாக இருக்குது. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பூமி தொடர்பான லாபத்தை ஏற்படுத்துவார். தொழில் தொடர்பான லாபத்தை ஏற்படுத்துவார். மூத்த சகோதரர்கள் வழியில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். வழக்கு விஷயத்தில் லாபத்தை ஏற்படுத்துவார். மொத்தத்தில் நீங்கள் எதெல்லாம் தொடறீங்களோ, எந்த விஷயத்திலெல்லாம் கை வைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் குடும்ப கௌரவத்தை உயர்த்தி கொடுப்பார்கள். படிப்பில் ஒரு பெரிய சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரித்து வியாபாரத்தில் புதிய உச்சத்தை தொடக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்கள் இப்போ ஏதாவது ஷேர் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா, இல்லை ஏதாவது பொருள் வாங்கி விற்கிறீங்கன்னா சூப்பர், அவ்வளோ சூப்பரான டைம் உங்களுக்கு. 2ஆம் இடத்து சனி பாதிப்பை கொடுக்குறாருன்னு கேட்டால் இல்லை, வெற்றியை தருவார். அதனால் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். சனியுடைய பாதிப்பு எதில் வரும்னா உங்கள் ஹெல்த்லேயும் உங்கள் அம்மாவோட ஹெல்த்லேயும் உங்கள் வார்த்தையிலேருந்து இருக்கும். அதனால் கவனமாக பேசுங்க, நிதானமாக பேசுங்க. தவறான வார்த்தை பிரயோகத்தை, அதாவது தரம் தாழ்ந்த வார்த்தை பிரயோகத்தை தவிர்ப்பது நல்லது. இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் பண்ண வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயரை தினமும் வழிபட்டு வாருங்கள். அதாவது சுந்தரகாண்டத்தை தினமும் படிக்கணும். சுந்தரகாண்டத்தை படிக்கிறதுனாலையோ ஹனுமன் சாலிசோ படிக்கிறதுனாலையோ உங்கள் வார்த்தைகளில் தெளிவும் நியாயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளையும், குறிப்பாக உறவுகளுக்குள்ள உங்கள் மனஸ்தாபங்களை குறைப்பதற்கும், வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையை குறைப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் சில பேர்த்துக்கு தேவையில்லாமல் போலீஸ் கேஸு வழக்குன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி
உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.